கந்தசாமி பிரபு கௌரவ உறுப்பினர், உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நேரம் 9 நிமிடங்கள். சபையினை தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து பயன்பாட்டுக்கு எதிரான சமவாய சட்டத்தின் 34 பிரிவின் ஊடான திருத்தங்கள் தொடர்பான விடயங்களை இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தெரியும், இந்த நாட்டிலே விளையாட்டுத்துறை பாரியளவு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் விளையாட்டில் ஈடுபடுகின்ற அந்த விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து பாவனையில் ஈடுபடும் போது அது தொடர்பான தெளிவினை பெற்றுக்கொள்ளாத விதத்தில் அவர்கள் அந்த மருந்துகளை பாவித்து அதன் விளையாட்டின் ஈடுபடும் போது அவர்கள் ஊக்கமருந்து தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பாவித்ததால் அவர்களது விளையாட்டு வாழ்க்கை இல்லாமல் செய்யப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இதனை நாங்கள் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்துகள் எவை, அதன் விபரங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்று அதனை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. விசேடமாக தமிழ் மொழி பேசுகின்ற விளையாட்டு வீரர்களும் அதனை போன்று சிங்கள மொழியில் பேசுகின்ற விளையாட்டு வீரர்களும் என அனைவரும் விளையாட்டில் ஈடுபடும் போது அந்த ஊக்கமருந்து தடை செய்யப்பட்டதா அல்லது தடை செய்யப்படாத விடயமாக என்பதை அறிந்து கொள்வதன் விதமாக அவர்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. ஆகவே மும்மொழிகளிலும் இந்த தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து தொடர்பான விவரங்களை காட்சிப்படுத்தும் போது அவர்களில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக எமது விளையாட்டுத் துறையையும் மென்மேலும் நாங்கள் வலுப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும் கூறிக்கொள்ளிலே விளையாட்டுத்துறையின் ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. தெரியும், அண்மை காலமாக கிரிக்கெட் விளையாட்டுத் துறையிலே பிரபலியமாக இருந்த விளையாட்டு வீரர் லசித் மாலிங்கே அவர்களின் மேற்பார்வையின் கீழிலே, அவரது முயற்சியின் கீழே வேகப்பந்து வீச்சாளர்களை தெரிவு செய்கின்ற ஒரு குழாமிலே மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் அதிவேகமாக பந்தினை வீசி அவர் தெரிவினில் ஈடுபட்டிருந்தார். ஆகவே இது போன்ற கிராம மட்டத்திலே பல வீரர்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்காமல் தங்களது விளையாட்டு திறமையை அந்த கிராமத்துக்குள்ளேயே முடித்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே விசேடமாக அனைத்து விளையாட்டுத்துறை மீதும் அரசாங்கம் என்ற ரீதியிலே ஒரு நம்பிக்கை வளர்ந்த நேரம் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இந்த விளையாட்டுத்துறைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் அரசாங்கமாக நாங்கள் அதற்குரிய நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தெரியும், அண்மை காலத்திலே புதிய விளையாட்டுகளிலே ஆர்வம் செலுத்தக்கூடிய விதமாக இந்த கிராமத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களை தனியொரு விளையாட்டில் மாத்திரம் தங்கிவில்லாமல் அநேக விளையாட்டுகளிலும் ஈடுபடுத்துவதனூடாகவும் அதே நேரம் அவர்களுக்கான பயிற்சிகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதனூடாகவும் அவர்களை மென்மேலும் வளர்த்து கொள்ள முடியும். இதே நேரம் ஒலிம்பிக் போன்ற விளையாட்டுகளே எங்களது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய விதமான பல விளையாட்டு வீராங்கனைகள் இந்த நாட்டிலே தொடர்ச்சியாக எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லாத வகையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அதனை அவர்களுக்கான சந்தர்ப்பத்தையும் அதே நேரம் பொருளாதார ரீதியாக அந்த கிராமத்தில் இருக்கின்ற வீரர்கள் தங்களது விளையாட்டுக்கு தேவையான உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாமலும் அதனை போன்று அதற்கான சப்பாத்துக்கள் போன்ற மற்றது ஏனைய விடயங்களுக்கான நிதிகளை செலவழித்து அதனை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை அவர்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டிலே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டின் மொத்தமாக 25% வறுமை நிலையில் இருக்கின்றார்கள். விசேடமாக கிராமப்புறத்திலே அதிகளவான வறுமை நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த விளையாட்டு வீரர்களுக்கான சந்தர்ப்பம் இதிலே கிடைப்பதற்கான அரிதாகி கொண்டு செல்லுகின்றது. இது தொடர்பாகவும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் இந்நேரத்திலே கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அதே போன்று மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் விளையாட்டுத்துறையும் சரி, பந்தாட்ட விளையாட்டுத்துறையும் சரி அதிகளவான நம்பிக்கையை பெற்று வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. ஆனால் ஒரு விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானங்கள் அங்கே குறையாகத்தான் இருக்கின்றது. மென்பந்து கிரிக்கெட்டினை விளையாடுவதற்கு ஏற்ற வகையான அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்ற அல்லது நிர்வகிக்கின்ற மைதானங்கள் அங்கே இல்லை. அதற்கான இடஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும்
அங்கே மைதானங்கள் அமைத்து பெற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான கவனத்தையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் செலுத்த வேண்டும் என நான் கேட்டுக்கொள்வதுடன் எங்களது விளையாட்டுத்துறையிலேயே உதைப்பந்தாட்டம் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல உதைப்பந்தாட்ட வீரர்கள் தொடர்ச்சியாக தங்கள் விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான சந்தர்ப்பமும் அங்கே கிடைக்கப்பெறுவதில்லை. சரியான ஒரு விளையாட்டு மைதானம் அங்கே அமையப்பெறாததால் அவர்கள் தங்களது விளையாட்டு திறமையை உள்ளுக்குள்ளே சுருக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல வீரர்கள் தற்போதும் கூட 40 வயதை கடந்தவர்களும் கூட தற்போதும் கூட விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களது திறமைகளை அங்கங்கே வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பிலே அந்த பாடுமீன் விளையாட்டுக் கழகம் தான் மிகவும் பிரபலியமான ஒரு விளையாட்டுக் கழகமாக இருந்தது. அந்த விளையாட்டு வீரர்கள் தற்போது அவர்களது திறமைக்கான சந்தர்ப்பம் கிடைப்பதன் குறைவின் காரணமாக அந்த விளையாட்டிலே அவர்கள் ஈடுபது குறைவாக இருக்கின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே படுவான்கரை, எழுவாங்கரை என 2 பிரதேசங்கள் இருக்கின்றன. அதிலே படுவாங்கரை பிரதேசத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் தங்களது திறமைகளை தற்போது பாடசாலை மட்டங்களிலும் மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டிகளிலும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே வீராங்கனைகள் பல போட்டிகளிலே கலந்து கொண்டு அதிலே வெற்றிகளை பெற்று எங்களது மாவட்டத்தை பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அவர்களுக்கான தனியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. ஏற்கனவே கட்டமைப்புகள் அங்கே எஃப்சி என்று சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருந்தாலும், ஃபெடரேஷன்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் படுவாங்கரை பிரதேசத்திலே தனியான ஒரு ஃபெடரேஷன் உருவாக்கப்படாதது ஒரு குறையாக இருக்கின்றது. ஆகவே இந்த வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்குமான அந்த கழகத்தை உருவாக்கி கொடுப்பதன் ஊடாக அவர்கள் தனித்துவமாக தங்களது பயிற்சிகளையும் விளையாட்டில் நேரடியாக அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய விதமான சந்தர்ப்பமும் அங்கே அமைய பெறுகின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். இந்த நாட்டிலே எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமை நெருக்கடிகளுக்கு 2 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. நன்றி. 2 நெருக்கடி நிலைமை இருக்கும்போது எங்களது அரசாங்கம் அதனை சரியான முறையில் கையாண்டிருந்து அதனூடாக மக்களை தாராளமான எரிபொருள் வழங்குதலையும் விலை கட்டுப்பாடுகளையும் கொண்டு அந்த மக்களை நெருக்குதலுக்கு உள்ளாகாத வகையிலே நாங்கள் அதனை முகாமை செய்து கொண்டு வருகின்றோம். அதனை போன்று இன்றைய தினம் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்கா அவர்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து அவர்களுக்கான மக்களுக்கு வழங்குகின்ற நிவாரணங்கள் தொடர்பான பல விடயங்களை இன்று அவர் குறிப்பிட்டு சென்றிருந்தார். அவருக்கு நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அண்மையிலே வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலே காணி விடுவிப்புகள் தொடர்பாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற பல காணிகளை விடுவித்து தந்து கொண்டிருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்திலே முரக்கட்டஞ்சனை பிரதேசத்திலே இருந்த பாடசாலை அமையப்பெற்ற அந்த காணியிலே இராணுவ மையம் கொண்டிருந்தது. அந்த காணியையும் நாங்கள் விடுவிப்பு செய்திருக்கின்றோம். அதனை போன்று வெள்ளாவளி பிரதேசத்திலே பாலையடி வட்டை எனும் பிரதேசத்தில் இருந்த அந்த இராணுவ முகாமையும் தற்போது நாங்கள் விடுவித்திருக்கின்றோம். ஆகவே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் மற்றும் ஏனைய முகாம்களை ஜனாதிபதி அவர்களின் ஆலோசனைக்கு அமைய தொடர்ச்சியாக விடுவிப்பு செய்யப்பட்டு வருகின்றது. ஆகவே நான் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே, மக்களின் பிரதிநிதி என்ற ரீதியிலே கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்றும் இருக்கின்ற ஏனைய முகாம்கள் தொடர்பான விடயங்களையும் தங்களது கவனத்தை செலுத்தி அதனை விடுவிப்பு தருமாறும் நான் இந்த நேரத்திலேயும் கோரிக்கையை முன்வைக்கின்றேன். ஆகவே எங்களது இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் என்னதான் குறை கூறிக்கொண்டிருந்தாலும் அவர்கள் எத்தனை பொய்களை கூறிக்கொண்டிருந்தாலும் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டிலே அவர்கள் எந்தளவு இந்த நாட்டு மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களோ அதனை போன்று நாங்களும் மக்களின் நம்பிக்கை வீண்போகாத வகையிலே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களது பணிகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம் விரும்புகின்றேன். ஆகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் நேயமிகு அரசாங்கம் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக நிரூபித்து காட்டிக்கொண்டு வருகின்றோம் என்ற விடயத்தை கூறிக்கொண்டு எனது உரையை நிறுத்துகின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.